Hey everyone, welcome back to my channel. இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பர்பிள், மீஷோ அண்ட் அமேசான்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னோட டேப் கவர் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் 2 பீஸ் வந்து இதில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்சல் வந்த உடனே அதில் ஒன்று ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னோட கேஸ் கவர். நான் இன்னும் இதை பிரிக்காமல் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண டேப் கவர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட கேஸ் கவர் வந்து 700 மேலே வந்திருந்தது. இப்போ இந்த கவருமே வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போதுதான் இந்த கேஸ் கவர் வந்து பார்த்துருந்தோம். இந்த கவரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல எம்ஆர்பி வந்து 1999 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இதோட ரேட் வந்து இது கிடையாது. ஜஸ்ட் 299க்கு தான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கேஸ் கவர் வந்து சாம்சங் S6 லைட் மாடலுக்கு வந்து செட் ஆகிற மாதிரியான கேஸ் கவர். இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்காது. இது வந்து சிலிக்கான்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததுமே வந்து சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்டிக்ல தான் வாங்கியிருந்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் கவர் வந்து ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல சைட் கார்னர்ல இந்த 4 கார்னர்ல மட்டும் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து எஸ் பென் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இது பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ் பென் இந்த சைட்ல இருக்கிறது வந்து உடைய ஆரம்பிச்சது. இதை நம்ம அடிக்கடி நம்ம பென் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து டைட்டாவும் இருக்கிறது கிடையாது. பிளஸ் இந்த சைடு வந்து கொஞ்சம் லைட்டா கேப் வச்சுதான் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பென் வந்து நம்ம வச்சு எடுக்கும்போது இப்படி எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதை நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ற ஆளா இருக்கும் அப்படின்னா இது வந்து சீக்கிரமே வந்து உடஞ்சிருது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 சைடுல இருக்கிற கார்னர்வே வந்து சீக்கிரம் உடஞ்சிருச்சு. அதுவும் இதுல ஒரு சைடு உடஞ்சிருச்சு அப்படின்னாலே டேப் வந்து அதுல ஃபிட்டா நிக்க மாட்டேங்குது. அண்ட் பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனால இதுவும் உடஞ்சிருது அண்ட் டேபுமே வந்து ஏதாவது ஆயிடுது அப்படின்னு சொல்லிதான் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சிலிக்கான் கவர் பார்த்ததும் ஓகே இதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இதுல பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து சிலிக்கான்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா திக்காவும் இருக்குது. இதுல வந்து டேப் இருந்து சப்போஸ் கீழே விழுந்தா கூட இது சிலிக்கான் கவரா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தாங்கும், சீக்கிரமா வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த பிளாஸ்டிக் கவரை விட இது வந்து கொஞ்சம் நல்லாவே தாங்கும். பாத்தீங்க அப்படின்னா 4 சைடுமே வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேப் உள்ள வைக்கும் போது நல்லா டைட்டாவே வந்து ஃபிட் ஆயிக்குது. அதுல வந்து இந்த ஒரு கார்னர் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த 2 கார்னர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு உடஞ்சிட்டு அப்படின்னாலுமே வந்து அந்த கவர் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுவும் அது பிளாஸ்டிக்கா இருக்கு, தனியா நிக்குது அப்படின்றதுனால அது வந்து ஈஸியாவே உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. பென் வைக்கிற சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெண்ணுமே அடிக்கடி வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இது சிலிக்கான் தான் அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து டைட்டாவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதோட மேல் கவர் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மாதிரி தான் இதுலயும் அட்டையில தான் வந்து இருக்கு. அதுல இருக்கிற மாதிரி இதுலயும் மேக்னெட்டும் வந்து இருக்கு. டேபும் பெண்ணும் வைக்கிறதுக்கு நல்லா டைட்டா ஃபிட்டாவும் வந்து இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 299க்கு தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் டேப் யூஸ் பண்ணுறீங்க, ரேட் அதிகமாக கொடுத்து அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான கவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கு அண்ட் சேஃப்டியுமே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிறத விட இதில் வந்து இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மீஷோல இருந்து வந்த பார்சல் இதை போய்ப்போம். மீஷோல இருந்து நான் இந்த ஒரு சிலிக்கான் சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். கால் பாதத்துல வந்து ஏதாவது ட்ரையா இருக்கு, ட்ரை ஆகி அந்த வெடிப்பு மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா நம்ம வந்து கிரீம்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பெடிக்யூர் வந்து பண்ணிட்டு ஏதாவது நம்ம கிரீம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான சிலிக்கான் சாக்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. நல்லா திக்கா வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள சைடு வந்து நல்ல திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸுமே வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரேட் வந்து என்ன ரேட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா
97 rupeesக்கு வந்து இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இது வந்து சூப்பராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பார்சல் வந்து பர்பிளில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. பர்பிளில் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா முக்கியமாக வந்து 2 விஷயத்துக்காக நான் வந்து அதில் ஆர்டர் பண்ணுவேன். ஒன்று வந்து பேக்கேஜ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், நீட்டாக அண்ட் சேஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் நான் மோஸ்ட்லி பர்பிள் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த முறை வந்து எனக்கு இந்த பேக்கிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கு. பேக் பண்ணது வந்து ஒழுங்காக பேக் பண்ணல. இந்த சைடு மட்டும்தான் வந்து டேப் போட்டிருக்காங்க. இந்த சைடு டேப் போட்டாமல் இப்படி ஓப்பனாகவே இருக்கு. கையை விட்டு கூட உள்ளேருந்து எதுனாலும் எடுத்துடலாம். எந்த பக்கத்துல இருந்து பிரிக்கிறதுன்னு தெரியாம எல்லா பக்கமும் பிரிச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பர்பிளில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் டைம்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பல்காக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் வாங்கும்போது ப்ரைஸுமே வந்து நல்லா குறைஞ்சிருக்கும் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து ஒவ்வொரு இதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நான் இது வந்து ஆஃபர் டைமில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரேட்டுமே வந்து நல்லா குறைஞ்சிருந்தது அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து 3 பொருள் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். டர்ன்டாக்ல இருந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இதுதான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபரோட போட்டது அப்படின்னால 2 பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இப்போ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்னேஸ் வந்து அதிகமாக வரும், இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் கிடையாது, ட்ரை ஸ்கின் தான். ஆனால் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆக்னேஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கின்ல வந்து எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வர்றது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகி கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆஃபரில் ஆர்டர் போட்டதுனால 2 பீஸாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே. இந்த வாட்டர் ஸ்ப்ரே வந்து நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் அதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருப்பேன். 100 ml வந்து 187 rupeesக்கு வந்து நான் அப்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதிகமாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 100 ml மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 பீஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால 187 rupees அண்ட் நார்மல் டேஸ்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு இருந்த பாட்டில் வந்து காலியாக போகுது அப்படின்றதுனால நான் திரும்ப ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அண்ட் இதோட ரிசல்ட்டுமே வந்து எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து ரெகுலரா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட்ல வந்து 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணா ஏதோ ஆஃபர், சரி ஓகே அப்படின்னா 2மே இதுவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இந்த 100 ml இருக்கிற இந்த பாட்டிலோட வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து 305 ml இருக்கிறது. இதோட ரேட் வந்து எனக்கு 345 rupees வந்து வந்திருந்தது. இந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம ஹேர் க்ரோத்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் மொத்தமாக வாங்கிட்டேன், அதுவும் ஆஃபர் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து இந்த டர்ம்டாக்ல இருந்து 2% கோஜிக் ஆசிட் இந்த க்ரீம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இப்போதான் புதுசாக யூஸ் பண்ண போறேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு, எனக்கு செட் ஆகுதா, இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2% கோஜிக் ஆசிட் வந்து நைட் க்ரீமா யூஸ் பண்றது, ஆல் ஸ்கின் டைப்ஸ்மே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், இது வந்து எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செட் ஆகுது அப்படின்னா நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஒன்று வந்து இந்த கோஜிக் ஆசிட், இன்னொன்று வந்து ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே, நெக்ஸ்ட் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீபியா என்ன வந்திருக்கு அப்படின்னா 10% நியாசைனமைட் சீரம் வந்து வந்திருக்கு. இது வந்து 15 ml இருக்கிற பேக். இது வந்து நான் ரெகுலரா தனியா வந்து சிங்கிள் பீஸா நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். பட் இது வந்து எனக்கு மொத்தமாவே வந்து ஃப்ரீ கிஃப்ட்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்ல என்ன வந்திருந்தது அப்படின்னா எவ்ரியூத்ல இருந்து வால்நட் ஸ்க்ரப் வந்து வந்திருக்கு. பிளாக் ஹெட்ஸ் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ற வால்நட் ஸ்க்ரப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 கிராம் இருக்கிற பேக். ஸோ இது வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து
ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்து பீட்ரூட் பவுடர் வந்து எனக்கு தேர்ட் ஒன்னா வந்து ஃப்ரீ கிஃப்டா வந்திருக்கு. ஸோ இந்த 3 பொருள் வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டா வந்தது. பிளஸ் அமௌண்ட்லயுமே வந்து ஓவராலா எவ்வளோ ஆர்டர் பண்ணா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்பிள்ல இருந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஆஃபர் டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வந்து மொத்தமா விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சு ஆஃபர் டைம்ல அதோட ரேட் வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. ரேட்டும் கம்மியாகும் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து அந்த டைம்ல வரும். ஸோ பர்பிள்ல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் டைமை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆர்டர் பண்ண திங்ஸ்ல புதுசா ட்ரை பண்ண போகிறது அப்படின்னா இந்த கோஜிக் ஆசிட் தான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஸோ இது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.